பிரைஸ் தி லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். அழிவின் விளிம்பில் சீனாய் மலை. பரிசுத்த பூமி இன்றைக்கு நரகமாய் கொண்டிருக்கு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒருவேளை உங்களுடைய இருதயத்திற்குள்ள என்ன நடந்ததோ என்ற ஒரு மன ஐயம், பதட்டம் வந்திருக்கலாம். இஸ்ரவேலும் யூதர்களும் உலக கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்காங்க, இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்காங்க. சீனாய் மலை மிக தொன்மையான வேதாகம சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு இடம். இந்த உலகுக்கு நன்மை எது, தீமை எது, பரிசுத்தம் எது, பாவம் எது என்று கடவுள் இந்த உலகுக்கு 10 கற்பனைகளை கொடுத்த ஒரு மகா பரிசுத்தமான ஸ்தலம். மோசையோடு முகமுகமாய் பேசின ஒரு இடம். அவியாத முச்செடியிலிருந்து தோன்றின இடம். 40 நாட்கள் உபவாசம் இருந்து தேவனிடத்துல தன்னுடைய பரிசுத்தத்தை நிரூபித்த இடம். இப்படி பல ஆசீர்வாதமான சிறப்பு வாய்ந்த ஒரு வேதாகம சரித்திர புகழ் நிறைந்த அந்த மலையானது இன்றைக்கு நரகமாக மாறப்பட்டு வருகிறது, மாற்றிக்கொண்டு வருகிறது எகிப்து தேசம். இதோ எகிப்து அரசாங்கம் அந்த இடத்தை டூரிசம் ஸ்பாட்டாக மாற்றிக்கொண்டு வருகிறது. என்ன நடக்கிறது சீனாய் மலையில்? எகிப்து நாட்டின் திட்டம் என்ன? அழிக்கப்படும் சீனாய் மலை அடையாளங்கள், இதை குறித்து தான் இந்த காணொலியில நம்ம பேசவிருக்கிறோம். இந்த காணொலியை முழுவதும் பார்க்க விரும்புகிறவர்கள் என்னோட நீங்க பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். மவுண்ட் சினாய், ஜபல் முசா என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடம் எகிப்து நாட்டில அமைந்திருக்கு. இந்த மலையின் அடிவாரத்துல செயின்ட் கேத்ரின்ஸ் மானஸ்டரி என்ற ஒரு மிகப்பெரிய கோட்டை ஒன்று அமைந்திருக்கு. இந்த கோட்டையை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு சொல்ல போறேன். செயின்ட் கேத்ரின்ஸ் மானஸ்டரி இஸ் a UNESCO World Heritage Site located at the foot of Mount Sinai in Egypt. அதாவது இது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம். இந்த இடம் known as for being the oldest continuously operating Christian monastery in the world. அதாவது continuously operating அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து நடத்தப்படுகிற, அதாவது நடந்து கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்துவ அமைப்பை சார்ந்த ஒரு இடம். அதுதான் அந்த மவுண்ட் சைனாய் அப்படின்ற மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கிற ஒரே கட்டிடம். வேற எந்த கட்டிடமும் கிடையாது. நல்லா கவனமா கேளுங்க. இது 6வது நூற்றாண்டில எம்பையர் ஜஸ்டியன் 1 அப்படின்றவரால நிர்ணயிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கு. இது எந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கு, எதனுடைய நினைவாய் கட்டப்பட்டிருக்குன்னா, தேவன் மோசையோட பேசும் பொழுது முச்செடி எரிந்து கொண்டிருந்ததை மோசை பார்த்து அதன் அருகே சென்று அந்த முச்செடி எரிவதும் ஆனால் அது அவியாமல் இருப்பதையும் பார்த்து இப்படி ஒரு அக்னியான மெய் மறந்து போனார் இல்லையா, யாத்ராகமம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கிறது தான் இந்த செயின்ட் கேத்ரின்ஸ் மானிஸ்டரி என்ற இந்த இடம். அது மாத்திரமல்ல, இந்த இடத்திற்கும் இந்த மலைக்கும் இன்னும் அதிகமான ஒரு நோக்கங்களும் ஒரு முக்கியத்துவமும் இருக்கு. என்ன தெரியுமா? இந்த மானிஸ்டரி அணைந்திருக்கிற இடமும் சரி, இதனுடைய நோக்கங்களும் சரி, 3 முக்கிய, அதாவது இந்த உலகத்திலேயே மிகவும் அதிகமான அநேக மக்களால் பின்பற்றப்படுகிற 3 முக்கிய நம்பிக்கைகளான கிறிஸ்தவம், இஸ்லாம் மற்றும் ஜூதிசம், இந்த 3 முக்கிய நம்பிக்கைகளின் ஒரு அடையாளமாய் அந்த இடத்துல அமைந்திருக்கு. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பரிசுத்த ஸ்தலம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த 10 கற்பனையை மோசே வாங்கும் பொழுது, அவர் வாங்குவதற்கு முன்பதாக தேவன் அவனை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்தை அவர் பரிசுத்த பூமி என்று அழைத்தார். இது பரிசுத்த பூமி என்று சொன்னார். அந்த மலையை பரிசுத்த பூமி என்று அவர் அழைத்தார். ஆனால் இன்றைக்கு
அப்படிப்பட்ட யூதர்களுடைய நம்பிக்கையான, அதுவும் மகா நம்பிக்கையான அந்த சீனாய் மலை அடையாளங்கள் அழிக்கப்படுகிறது. இது திட்டமிட்டு எகிப்து அரசாங்கம் செய்து கொண்டு வருகிறது. அதுதான் மிகவும் வருத்தத்திற்குரிய காரியம். இதோ எகிப்து அரசாங்கம் அந்த இடத்தை டூரிசம் ஸ்பாட்டாக மாற்றிக்கொண்டு வருகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சிகள் எல்லாம் எகிப்து அரசாங்கம் இதோ அந்த மலையின் அடிவாரத்துல ஏற்படுத்தி இருக்கிற மாற்றங்களை பார்க்கிறீங்க. இதோ அங்க பாருங்க, அந்த கேத்ரின் மானிஸ்டரி என்ற ஒரே ஒரு அடையாளம் மாத்திரமே அந்த இடத்துல இருந்தது. அதுவும் ஒரு பரிசுத்த அடையாளம். ஆனால் அதையெல்லாம் அழித்து விட்டு இன்றைக்கு அந்த இடத்துல பெரிய பெரிய கட்டிடங்கள், உணவகங்கள், கேளிக்கை விடுதிகள், மைதானங்கள், நீச்சல் குளங்கள், தங்கும் இடங்கள், மதுபார் என்று சொல்லி பல காரியங்களை எகிப்து அரசாங்கம் கட்டி கொண்டிருக்கு. மிகவும் ஆச்சரியமான காரியம் என்னன்னா, கடைசி நாட்களில தேவனுடைய அடையாளங்கள் எல்லாம் அழிக்கப்படும் என்பதை நாம் முன்னமே வேதாகம வார்த்தைகள் மூலமாய் அறிந்து கொண்டிருந்திருக்கிறோம். இன்றைக்கு இதோ இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஒருவேளை அந்த கடைசி நாட்கள் வந்துவிட்டதோ என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. ஒவ்வொரு அடையாளமாக அழிக்கப்படுகிறது, திட்டமிட்டு. இது திட்டமிடாமல் கிடையாது, திட்டமிட்டு அழிக்கப்படுகிறது. அது அழிவு அப்படின்னு சொல்றது விட அதை கரைப்படுத்துவது என்பதுதான் சரியான வார்த்தையா இருக்கலாம். ஏனென்றால் ஒரு பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு டூரிசம் ஸ்பாட்டா உருவாக்குவதனால ஏற்படுகிற ஒரு அழிவு என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு டூரிசம் ஸ்பாட் அப்படின்னாலே அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா மது வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா மாதுவும் வந்துடும், அதாவது குடியும் வந்துடும், விபச்சாரமும் வந்துடும் என்று சொல்லி அந்த இடத்தின் பரிசுத்தத்தை அழிப்பதும் அந்த இடத்தின் நோக்கத்தை மாற்றுவதும் அதை வைத்து பணம் சம்பாதிப்பதும் தான் எகிப்து அரசாங்கத்தின் திட்டமா இன்றைக்கு மாற்றிருக்கு. இஸ்ரவேலை எப்படி பழி வாங்கணும் அப்படின்றது தான் அரபு நாடுகளின் மிகப்பெரிய நோக்கமே. அதை எப்படியெல்லாம் பழி வாங்க முடியும், எப்படியெல்லாம் அவர்களுடைய அடையாளங்களை அழிக்கலான்னு சொல்லி இன்றைக்கு இல்ல பல 100 ஆண்டுகளாக அரபு நாடுகள் எல்லாம் முயற்சி செய்து கொண்டுதான் வருது. இந்த காட்சிகளை நீங்க பார்க்கும் பொழுது ஒருவேளை உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு காயம் ஏற்பட்டிருக்கலாம். ஏனென்றால் தேவன் பட்சிக்கும் அக்னியாய் இறங்கின மலை அந்த சீனாய் மலை, மேகஸ்தம்பமாய் வந்து இறங்கின இடம் அந்த சீனாய் மலை. இந்த உலகிற்கே பரிசுத்தம் எது, பாவம் எது என்பதை கற்றுக் கொடுத்த இடம். ஆனால் அந்த மலையின் அடிவாரத்தில் பாவம் தோன்றினது, இன்றும் அது ஆரம்பித்து விட்டது. யாத்ராகமத்துல 3ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள் சொல்லுது, அப்பொழுது மோசே அந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன என்ன, நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டே சேராதே, உன் கால்களில் இருக்கிற பாத ரட்சையை கழட்டி போடு, நீ நிற்கிற இந்த இடம் பரிசுத்த பூமி என்றார். இந்த வார்த்தைகள் யூதர்களுடைய தோராவிலும் இருக்கு, கிறிஸ்தவர்களுடைய வேதாகமத்திலும் இருக்கு, முகமதியர்களுடைய குரானிலும் இருக்கு. ஆனாலும் அந்த பரிசுத்த இடம் என்று தேவனே சொன்ன இடம் இன்றைக்கு விபச்சார ஸ்தலங்களாக்கப்படுகிறது. தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நீ மிஞ்சி நடப்பா என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இது தேவன் சொன்ன வார்த்தை, அது நிறைவேறுகிறது. ஆம் என் அருமை சகோதரனே, கடைசி காலத்திற்கான அடையாளங்களை நம்முடைய ஊழியத்தின் மூலமாக, ஒன் காட் சேனல் மூலமாக தொடர்ந்து உங்களுக்கு காட்டிக்கொண்டே வருகிறோம். இது உங்களை பயம்புறுத்த அல்ல, உங்களை குழப்ப அல்ல, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்து நாம் எவ்வளவு சீக்கிரமாய் மனம் திரும்ப வேண்டும் என்பதை உணர்த்துகிறோம்.
இந்த காட்சிகள் இனி நம்முடைய பிள்ளைகள் பார்க்க முடியாது. சீனாய் மலையின் மகத்துவத்தை வேதாகமத்தில் படிப்பதை விட கண்களால் பார்ப்பது என்பது அசாத்தியமானதாய் மாறிவிடும். நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை அதே இடத்துல நம்முடைய சந்ததிகள் போய் இவர்களுடைய பாவத்தில் கூட சேர்ந்து விடலாம். யார் அறிவார்? இந்த உலகம் நயம் காட்டி அழைக்கத்தான் செய்யும். கடைசி காலம் இது. பழைய பாம்பு, இந்த பாழான அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும் என்று புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. சீனாய் மலை என்ற ஒரு பரிசுத்த ஸ்தலம். ஆனால் இன்றைக்கு பாழான அருவருப்பு அந்த இடத்தில் வந்து நிற்க போகிறது, நிற்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. இது நிறைவேற வேண்டும் என்பதுதான் திட்டம். மத்தேயு 24:15 சொல்லுது, மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது என்று எழுதப்பட்டிருக்கு. வரும் நாட்களிலே எல்லா பரிசுத்த ஸ்தலங்களும் பாழாக்கப்படும். அருவருப்புகள் பரிசுத்த ஸ்தலங்களுக்குள்ள வந்து நிற்கும். ஆனாலும் என் சகோதரனே, சகோதரியே, கண்ணீரோடு இந்த காட்சிகளை, இந்த செய்தியை ஒருவேளை கேட்டுக்கொண்டிருந்தீர்களானால், நம்முடைய பரிசுத்தம் தான் பரலோகத்திற்கு சேர்க்கும் ஒரு துருப்பு சீட்டு. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை ஒருபோதும் துக்கப்படுத்தாமல் காத்துக்கொள்ளுங்கள். இது எச்சரிக்கையின் சத்தம், இது எக்கால சத்தம், இது வருகையின் சத்தம். ஒருவன் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் அவன் நிச்சயமாய் காக்கப்படுவான். ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கலாம். இந்த செய்தி உங்களுக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக்குங்க. இந்த செய்திகளை உங்களுடைய குழுக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க, உங்களுடைய சபைக்கு பகிர்ந்து கொள்ளுங்க, உங்களுடைய ஊழியருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. அவரிடத்துல இதை குறித்து சபைக்கு பேச சொல்லுங்க. இந்த ஞானம் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கணும். நம்மை சுற்றி என்ன நடக்குது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். நிச்சயமாய் இந்த ஊழியத்தின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இந்த ஊழியத்திற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று விரும்பினீங்கன்னா இந்த காணொலியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காமல் இருங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்கள் போடுகிற ஒவ்வொரு எஃபெக்டும், ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு காணொலிகளும் உங்கள் வாழ்க்கையை ஆவிக்குரிய வளர்ச்சியில நடத்தக்கூடியதா இருக்கும். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கிற ஒவ்வொருவருக்கும், ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி. நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். God bless you. God bless you.